இப்போ சொல்றேன், நான் உன்னை கடத்தல, காப்பாத்தினேன். ஆமா, நான் திருடந்தா, உன்னை கொலை பண்ண முயற்சி பண்ண நான் தான். ஆனா நீ நினைக்கிற அளவுக்கு நான் கேவலமா ஆள் இல்ல. அப்படி இருந்திருந்தா நீ என் கூட இருந்த அந்த 2 ராத்திரி என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம், எது வேணாலும் பண்ணிருக்கலாம். நீ என் மேல் சந்தேகப்பட்டு விட்டுட்டு போன மாதிரி நானும் விட்டு போயிருக்கலாம், மறந்தே போயிருக்கலாம். ஆனா நீ எல்லாரையும் நினைக்கிற மாதிரி என்னையும் நினைக்க கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் உன்னை தேடி வந்தேன். நான் என்ன சொல்ல வந்தேன் பொறுமையா கூட கேட்காம அவசரப்பட்டு என் மேலேயே பழிய சுமத்துட்டேன். இது பாரு, எந்த மனுஷனும் பிறக்கும் போதே திருடனா பிறக்கிறது இல்ல. ஒரு ஞானிக்கு கசப்பான கடந்த காலம் இருந்திருக்கும், ஒரு பாவிக்கு தூய்மையான எதிர்காலம் இருக்கும். என்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் நான் ஒரு அனாதையானதுதான். என் சின்ன வயசுலயே எங்க அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன வளர்த்து ஆளாக்குனது என் அண்ணா அண்ணிதான். என் அண்ணன் ஒரு வெறி பிடிச்ச லட்சியவாதி. என் அண்ணன் வேலை செஞ்சுட்டு இருந்த ஃபேக்டரியில மேனேஜ்மெண்ட்டுக்கும் லேபர்ஸ்க்கும் போனஸ் விஷயத்துல தகராறாச்சு. இந்தாங்க ஸ்ட்ரைக் நோட்டீஸ். ஸ்ட்ரைக்னு ஒண்ணு நடந்தாதானே நான் கண் முன்னால் நடந்த கொலையை பார்த்தேன். என் அண்ணன் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. ஏன் உங்களுக்கு முரட்டுத்தனமான பிடிவாதம்? அவங்கள எதுக்கு நம்மளால முடியுமா? கண் முன்னாடி நடந்த கொலையை பத்தி சும்மா இருக்க சொல்றியா? சும்மா இருங்கன்னு யார் சொன்னது? ஏதோ கார் மோதிச்சுன்னு சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு கார் டீடைல்ஸ், லொட்டு லோசுக்கு நமக்கு எதுக்கு இதெல்லாம்? நான் பார்த்ததானே சொன்னேன். பார்த்ததுல சொல்லணுங்கிற சட்டம் அது இருக்கா? உங்க ஒருத்தரால இந்த சமுதாயத்தை மாத்த முடியுமா? டேய், இத பாரு, மனுஷனா பிறந்தா சமுதாயத்தையும் குடும்பத்தையும் ஒண்ணா நினைச்சு உழைக்கும். அப்படி இல்லன்னா அவன் வெறும் ஜடம் தான். அப்படி உணர்ச்சி இல்லாத ஜடமா இருக்க நான் விரும்பல. உங்களை ஜடமா இருக்க யார் சொன்னது? டேய், இதுக்கு மேல பேசினா பல்லெல்லாம் உடைப்பேன். பயமா இருந்தா வீட்டை விட்டு வெளிய போ. பயத்தை பத்தி பேசுறேன். நமக்கு எதுக்கு ஊர்வம் வந்தா கேக்குற? நான் சொல்றேன், வேண்டாம் வேண்டாம். ஓ, எனக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டீங்களா? நான் அப்படி சொல்ல அடிச்சேன்னா இதெல்லாம் பேச்சுக்கோ. அவன் என்ன சொல்ல தெரியுமா? அவன் என்ன சொல்லி என்ன சொல்ல தெரியுமா? பொடி பையன், சின்ன பையன். அவன் தான் ஏதோ புரியாம பேசுறானா? பெரியவர் நீங்களா பொறுத்து கூடாதா? முடியல முடியல, என் கோவத்தை அடக்க முடியல. நான் அடக்கட்டுமா? எப்படி? இப்படி. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தெரியுது தெரியுது. என்ன விஷயம்? அந்த யூனியன் லீடர் முருகேசன் கொலை விஷயமா அவர் வைஃப் சிஎம் கிட்ட நேரா கூட்டிட்டு போய் பெட்டிஷன் கொடுத்துட்டேன். அவங்களும் சீக்கிரமா ஆக்ஷன் எடுக்கிறதா சொல்லிட்டாங்க. எப்படி? ஏங்க, அந்த அம்மா வீட்டுல தனியா தானே கஷ்டப்படுவாங்க. பேசாம அவங்களும் நம்ம வீட்டோட வந்து இருந்துட்டு போட்டுமே. என்ன சொல்றீங்க? நீ எப்போ இந்த மாதிரி பேச ஆரம்பிச்ச? இனிமே நம்ம வீட்டுல சண்டையே இருக்காது. நம்ம தம்பிக்கு கொஞ்சம் கூட நேரங்காலமே தெரியாது. ஹலோ இன்ஸ்பெக்டர், நீங்க தானே மிஸ்டர் சதாசிவம்? ஆமா. முருகேசன் கொலை விஷயமா கம்ப்ளைண்ட் கொடுத்த நீங்க தானே? ஆமா. அது விஷயமா உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும். ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்களா? இந்த நேரத்துலயா? டிஎஸ்பி ஸ்டேஷன்ல காத்திருக்கிறாரு. அவசரமா கூப்பிட்டு வர சொன்னார். என்ன தர? என்னண்ணே, அண்ணன் போலீஸ் ஜீப்ல போறாரு. அந்த யூனியன் லீடர் முருகேசன் கேஸ் விஷயமா ஏதோ விசாரணையா? அதான் ஸ்டேஷன்ல போய் டிஎஸ்பி பார்த்துட்டு வரேன்னு போயிருக்காரு. ஏற்கனவே வாக்குமூலம் கொடுத்தாச்சு. டிஎஸ்பி வர சொன்னாரா? சிஎமோட நடவடிக்கையா இருக்கும். இந்த நேரத்துலயா? சார், நான் போய் பார்த்துட்டு வரேன். வேணாண்டா, சீக்கிரம் வரேன்னு சொல்லிருக்காரு. சரி. உங்க அண்ணன் இன்னும் வரலடா. என்னது? ஸ்டேஷன்ல இருந்து இன்னும் வரலையா? ஆமா. நான் போய் பார்த்துட்டு வரேன். நானும் வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க உட்காருங்க. என்ன வேணும்? ஏதோ விசாரணைக்காக நேத்து ராத்திரி அண்ணனை போலீஸ்காரங்க கூட்டு போனாங்க. அவங்க இன்னும் வீட்டுக்கு திரும்பி வரல. அதான். எந்த போலீஸ் ஸ்டேஷன்? எனக்கு தெரியல சார். அப்ப எனக்கும் தெரியாது. வேணா
எல்லா ஸ்டேஷன்லையும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன். கூட்டு போனது போலீஸ்காரன் தானம்மா, திருப்பி வந்துருவாரு, கவலைப்படாதீங்க. சார், நேத்து எங்க வீட்டுக்கு வந்தது நீங்க தானே? அப்போ நான் போய் சொல்றேனா? என்ன மாதிரி யாராவது போலீஸ் ஆபீசர் யூனிஃபார்ம்ல வந்திருப்பாங்க. இது வரைக்கும் அமைதியா பேசிட்டு இருக்கனால எம்எல்ஏ சந்தேகப்படுறீங்களா? மன்னிச்சிருங்க சார், எனக்கு அப்படி தோணுச்சு. போங்க வெளியில, போங்க வெளியில. இன்ஸ்பெக்டர், ஏதோ சந்தேகத்துல கேட்டா இல்லன்னு சொல்ல வேண்டியதானே, அதுக்கே இப்படி எரிஞ்சு விடுறீங்க? ஏய், ஏன் இடத்த விட்டு முதல்ல வெளியில போடா. Get out of my place. Your place? This is a public place. You are a public servant. This chair, your uniform, your rank, everything is for the public. Avas, mind it. Hey. துரை, ஏதோ இங்கிலீஷ்ல get out சொல்றாரு. வாங்க நீ. அண்ணே. 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 எனக்கு அண்ணே. எனக்கு துரை, பாப்பா. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் அண்ணனை செக் பண்ண ரிப்போர்ட் பார்த்து நாங்க ரொம்ப பயந்துட்டோம். அண்ணனுக்கு தொடர்ந்து எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்ததுனால அவர் பிரெயின் டோட்டலா டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இப்போதைக்கு அவரால் கை அசைக்க முடியாது, கால் அசைக்க முடியாது, பேச முடியாது. மொத்தத்துல அவரால் எந்த வேலையும் தானே செஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் அட்வைஸ் படி வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம். குணமாயிடுவாருங்கிற நம்பிக்கையில அண்ணி ராப்பகலா பார்த்துக்கிட்டாங்க. ஆனா நாளுக்கு நாளா அவரோட நிலைமை மோசமாயிட்டே போச்சு. சுருக்கமா சொன்னா அவர் ஒரு ஜடமாயிட்டாரு. வாழ்நாள் பூரா எப்படி இருக்க கூடாதுன்னு நினைச்சாரோ அப்படி ஆயிட்டாரு. அண்ணே, அண்ணே, நீங்களா அடிச்சீங்க? நீங்களா அடிச்சீங்க? மை காட், மை காட்! அண்ணே, 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 என்ன துரை? அண்ணன் கொண்டு இல்ல, டோட்டலி நார்மல். நிஜமாவா? அவரே தலையசிச்சாரு. வந்து பாருங்க, இப்போதான் பார்த்தேன். அவராவே தலையசிச்சாரு. நான் போய் டாக்டர் கூட்டு வந்துடுறேன், நீங்க பாத்துங்க. என்னங்க, இத்தனை நாளா வாங்க, பாருங்க சார், என் அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகல. அன்னைக்கு நீங்க போய் சொல்லிட்டீங்க. அப்படி தப்பு பண்ணாதீங்க ப்ளீஸ். அண்ணே, ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கடவுள் நம்மளை கைவிடல. போய் டாக்டர் காஃபி கொண்டாங்க. நீங்க பாருங்க சார். டாக்டர், வேற எதுவும் சொல்லிடாதீங்க. சரியா செக் பண்ணுங்க. சரியா செக் பண்ணுங்க. கம் ஆன், செக். ப்ளீஸ் கூல் டவுன். நோ, சரியா வரல. நீ அண்ணன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். நானே பார்த்தேன். கம் ஆன், செக் சார். அது ஏதோ பேலன்ஸ் தவறு இருக்கு சார். அப்படி எல்லாம் சொல்லிடாதீங்க. பா, உன் அண்ணன் மேல உனக்கு எவ்வளவு பாசம் இருக்கோ அதே மாதிரி என் ஃப்ரெண்டு மேல எனக்கு அக்கறை இருக்குப்பா. சரி சார், ஐம் சாரி சார். என் அண்ணன் குணமாடுவார் இல்ல, அவர் ஒரு பச்சை குழந்தை மாதிரி சார். ஆமா, இனிமே அவரு பச்சை குழந்தைதான். பச்சை குழந்தையா? பசிச்ச பச்சை குழந்தை கூட அழுமை டாக்டர். அண்ணா, அப்ப இனிமே அண்ணா சிரிக்க மாட்டாரா, பேச மாட்டாரா? என் அண்ணா அண்ணி அந்நியமா சந்தோஷமா இருக்க மாட்டாங்களா? சோறு தண்ணி இல்லாம, எந்த உணர்வு இல்லாம எப்படி சார் உயிரோட? எப்படி இன்னும் எவ்வளவு நாள் சார், எவ்வளவு நாள் இப்படி இருக்க முடியும்? ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க டாக்டர் ப்ளீஸ். இந்த மாதிரி நிலைமை உன் அண்ணன் மாதிரி ஒரு நல்ல மனுஷனுக்கு வரக்கூடாது. வந்துருச்சு. நீயே தைரியம் இருந்துட்டா உன் அன்னைக்கு யார் ஆறுதல் சொல்லுவா? சில சமயங்கள்ல சில உண்மைகளை நம்ம சந்திச்சுதான் ஆகணும். சார், பே பெரிய